ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவளை எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். விவாகம் அல்லது திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறம் மேற்கொள்ளும் புனிதமான நிகழ்வாகவும் ஏதேன் தோட்டத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதமாகவும் கருதப்படுகிறது. இது கடவுளின் மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கையாக வலியுறுத்தப்படுகிறது. விவாகம் பற்றிய முக்கிய கருத்துக்கள். முதலாவது, ஏதேன் தோட்டம். விவாகம் என்பது ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து தேவன் அமைத்த முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, பரிசுத்த உடன்படிக்கை. இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இருவர் ஒரே சரீரமாக மாறும் இறையியல் உடன்படிக்கை. மூன்றாவது, தமிழ் விவிலியம். தமிழ் கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் திருவிவிலியம் திருமணத்தை சீரார விவாகம், அதாவது சிறப்பான திருமணம் என்று போற்றி அது சுபம் சேர வேண்டுகிறது. அப்போது ஆதாம், இவளில் எலும்பும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தேவன் முதலாவது மனிதனை படைத்தார், பிறகு உறுதுணையாக இருக்கும்படி ஸ்திரீயை படைத்தார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் இதற்கு ஒரே தீர்வாக விவாகத்தை ஏற்படுத்தினார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார், அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இன்றைய நாளுக்கான அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானத்தோடும் அன்போடும் குடும்ப நடத்த கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்கிறது. எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.